கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியின் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, உமக்கு ஒப்பானவர் யார்? அன்பானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை சிந்திச்சு பாருங்க. இந்த உலகம் முழுவதிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. யாத்திராகமம் 8வது அதிகாரம் 10வது வசனம். ஒரு சம்பவம். எகிப்து தேசம் முழுவதும் தவளைகளினால் நிறைந்தது. பார்வோன் தவளைகள் போகட்டும் என்று மோசையும் ஆரோனையும் பார்த்து சொல்லுகிறான். மோசையும் ஆரோனும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு அப்போ மோசே பார்வோனை பார்த்து சொல்லுகிறான், எங்கள் கர்த்தராகிய தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று நீர் அறியும்படி உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. பார்வோன் அறிஞ்சுக்கிட்டான், கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் பொழுது இந்த உலகம் அறிந்து கொள்ளும், கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்ல. அன்பானவர்களே, வேதம் சொல்லுது. எரேமியா 10வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவனும் இல்லை, நீரே பெரியவர், அற்புதங்களை செய்கிறதில் நீரே பெரியவர். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. இன்னைக்கு நினைக்கலாம், மனுஷங்க நினைக்கலாம், எங்கள் தெய்வம் பெருசு, தெரியாமல் அறியாமல் புரியாமல் அவங்க சொல்கிறாங்க. நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. குறிப்பாய் அற்புதங்களை செய்கிறதில் யாத்திராகமும் 15வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்திலும் மகத்துவத்திலும் துதிக்கு பயப்படுவத்தக்கதிலும் அற்புதங்களை செய்கிறதில் உமக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறதுக்கு கர்த்தரை போல ஒரு தேவனே இல்லை. நிச்சயமா நீங்க என்ன காரியம் நினைக்கிறீங்களோ, என்ன காரியம் விரும்புகிறீங்களோ அது நடக்கும். அற்புதமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வா. மனுஷங்கிடத்துல எதிர்பார்க்காதீங்க அற்புதங்களை, தெய்வாதி தேவனிடத்துல எதிர்பாருங்க அற்புதங்களை. இந்த உலகமே செய்ய முடியாத அற்புதங்களை ஆண்டவர் செய்கிற தேவன். லூக்கா 7:22, மத்தேயு 11:5. யாருமே செய்ய முடியாதது. பிறவி சப்பானியை நடக்க வைக்க முடியுமா? முடியாது. பிறவி ஊமையை பேச வைக்க முடியுமா? முடியாது. பிறவி குருடனை பார்வையடைய வைக்க முடியுமா? முடியாது. கைகள் விரல்கள் அழுக போன ஒரு குஷ்டரோகியை, அழுக போன விரல்களை மறுபடியும் புதிதாக உருவாக்க முடியுமா? முடியாது. மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியுமா? முடியாது. இத்தனையும் செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர் ஒருவரும் அல்ல. ஒரு 2 ஃப்ரெண்டு, அவர் சொன்னார், நம்ம 2 பேரும் ஒரே நாளில் ஒரே ஒளிமர கன்று வைப்போம், ஓன் தெய்வம் பெருசா நான் பெருசா பார்ப்போம். அவர் சொன்னார், கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, நீர் அறிந்து கொள்வி. 2 பேரும் வச்சாங்க. சில வருஷம் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ அவருடைய ஒளிமர கன்றை பார்த்தோன்னே அவர் சொல்கிறாரு, அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் நான் செய்தேன். உரம் போட்டேன், நீர் பாய்ச்சினேன், என்னென்ன உண்டு அத்தனையும் செய்தேன். ஆனால் இன்னும் என் மரம் பூக்கலை, காய்க்கலை, எண்ணெய் கொடுக்கலை. என் மரத்தை வந்து பார், பூத்து காய்ச்சி எண்ணெய் கொடுத்துருந்துச்சு. பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி? என் தேவாதி தேவனுடைய கரத்தில் கொடுத்த ஆண்டவரே நீரை வளர்த்து தார், என் தேவன் வளர்த்து கொடுத்தார். அப்போ அறிந்துக்கிட்டாரு கர்த்தரே தேவன் என்று. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வா. அதை உணர்ந்து கர்த்தரே தெய்வம் என்று இந்த உலகம் சொல்லும். கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவனும் இல்லை. ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய
கர்த்தராகிய உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.